அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாருமில்லை என்றும் முகமது அவர்கள் நபி என்றும் உறுதியாக நம்புதல், தொழுகையை நிலைநிறுத்துதல், ஜக்காத்து வழங்குதல், ஹஜ் செய்தல், ரமலானில் நோன்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்களின் மீதும் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என இப்னு உமர் அலி அவர்கள் கூறினார்கள். ஈமான் என்னும் இறை நம்பிக்கை 60க்கும் மேற்பட்ட கிளைகளாக உள்ளது. வெட்கம் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் ஒரு கிளையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலி அவர்கள் கூறினார்கள். பிற முஸ்லிம்கள் எவருடைய நாவு கையின் தொல்லைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே முஸ்லிம் ஆவார். மேலும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவற்றை விட்டு ஒதுங்கியவரே முஹாஜிர் என்னும் துறந்தவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லா இப்னு அமர் அலி அவர்கள் கூறினார்கள். நபி அவர்களே, இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று நபித்தோழர்கள் கேட்டதற்கு, எவருடைய நாவில் இருந்தும் கரத்தில் இருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரின் செயலே சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு மூசா அலி அவர்கள் கூறினார்கள். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இஸ்லாத்தில் சிறந்தது எது என கேட்டதற்கு, பசித்தோருக்கு நீர் உணவளிப்பதும் நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதும் ஆகும் என்றார்கள் என அப்துல்லா இப்னு அமர் அலி அவர்கள் கூறினார். உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் அலி அவர்கள் கூறினார்கள். என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, உங்களில் ஒருவருக்கு அவரின் தந்தையையும் அவரின் மக்களையும் விட நான் மிக்க அன்பானவராகும் வரை அவர் ஈமான் எனும் இறை நம்பிக்கை உள்ளவராக மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலி அவர்கள் கூறினார்.